hello, good morning. Welcome to Gamagama Samayal. இன்னைக்கு நம்ம சூப்பர் ஹெல்தியான ஒரு புட்டு பார்க்க போறோம். என்ன புட்டு அப்படினு பாத்தீங்கன்னா சோள மாவு வச்சு புட்டு எப்படி பண்ணலாம் அப்படினு பார்க்க போறோம். இது செய்யிறதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படினு பார்த்துட்டு வந்துடலாம். சோள மாவு 1 கப், தேங்காய் 1 கப், உப்பு 1 சிட்டிகை, நாட்டு சர்க்கரை தேவையான அளவு, நெய் 1 டீஸ்பூன், ஏலக்காய் சிறிது. So நம்ம பாத்தீங்கன்னா ராகி புட்டு செஞ்சிருக்கோம், அரிசி மாவு வச்சு புட்டு எல்லாம் செஞ்சிருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம சோள மாவு வச்சு ஒரு புட்டு பண்ண போறோம். ரொம்ப ஈஸியான ரொம்ப ஹெல்தியான ஒரு புட்டா இருக்கும். சோ காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து இந்த மாதிரி புட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஃபுல்ஃபில்லாவும் இருக்கும். அதே டைம் பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு எனர்ஜியாவும் இருக்கும். யூசுவலா வந்து நம்ம துணியில தான் நம்ம எல்லாரும் புட்டு வந்து ஆவி கட்டுவோம். இன்னைக்கு வந்து வாழை இலை வச்சு நம்ம வந்து ஆவி கட்டலாம். ஒண்ணுமே இல்ல, இந்த மாதிரி நீங்க வந்து ஸ்டீமர்ல இந்த மாதிரி ஒரு இலை வச்சிருங்க. இந்த இது வந்து ஆன்ல இருக்கு, அடுப்புல அப்படியே இருக்கட்டும், சிம்ல இருக்கட்டும். கொஞ்ச நேரம் மூடி வைப்போம். இப்போ இந்த புட்டு மாவு எடுத்துக்கலாம். நம்ம வந்து சோள மாவு எடுத்துறோம், ஜோவர் மாவுன்னு சொல்வாங்க. ஒரு பவுல்ல இந்த சோள மாவை சேர்த்துக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு இந்த புட்டு மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதாவது சப்பாத்தி மாவு பதத்துக்கு கிடையாது, அந்த மாவு வந்து நல்லா உதிரியா நம்ம கையில வர அளவுக்கு. இது பிசைறதுக்கு பாத்தீங்கன்னா தண்ணி வந்து நம்ம அளவா 1 கப் அளவு இல்ல 1/2 கப் அளவு அந்த மாதிரி ஊத்த முடியாது. நீங்க மாவோட பதத்துக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சிட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ உதிரியாவே இருக்கு. ஆனா நம்ம சேர்த்த தண்ணி வந்து நல்லா மிக்ஸ் ஆயிருக்கு. இப்போ இதை இந்த வாழை இலை மேல வச்சிரலாம். இப்போ இதுக்கு மேல இன்னொரு இலை வச்சு இப்படி மூடிட்டு ஸ்டீமரை மூடி வச்சிரலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். சோள மாவு நம்ம வந்து புட்டு பண்றதுக்காக வேக வச்சிருக்கோம். ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வேக வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஓபன் பண்ணி பார்ப்போம். இப்போ பாத்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு அந்த பச்சை வாசனை போயிட்டு நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்படி எடுக்கும்போது மாவா அப்படியே உதிரியா இல்லாம கொஞ்சம் இந்த மாதிரி கட்டி கட்டியா வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து எடுத்துடலாம். ஸோ மாவு நம்ம அவிச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து இது ஒரு சின்ன தாளிப்பு. இது வந்து ஆப்ஷன் தான். உங்களுக்கு வந்து இந்த தேங்காய் வந்து ஃப்ரை பண்ணி போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பச்சையாகவே அப்படியே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நெய் விட்டுருக்கோம். இதில் தேவையான அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் தூள். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவு சூடாக இருக்கும்போதே நம்ம வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துடலாம். தேங்காவும் இந்த அளவுக்கு லைட்டா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனா போதும். ஆஃப் பண்ணிட்டு ஸோ நம்ம சோள புட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம சோள புட்டு ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நான் ஒரு 2 டிப்ஸ் சொல்கிறேன். யூஸ்வலாக நம்ம வந்து புட்டு அவிக்கும் போது துணி வச்சு யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த மாதிரி வாழை இலை யூஸ் பண்ணலாம். ரொம்பவே வந்து அதோட நியூட்ரிஷன் வேல்யூ வந்து ஜாஸ்தியாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம நாட்டு சக்கரை யூஸ் பண்ணியிருக்கோம். பொதுவாக இந்த மாதிரி நம்ம மில்லட் யூஸ் பண்ணி ஏதாவது பண்ணும்போது ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு எந்த விதமான பனை வெல்லம் அந்த மாதிரி வேறு ஏதாவது யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக நமக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் டாப்பிங்ஸாக. கொஞ்சமாக நெய். யம்மியான ஹெல்தியான சோள புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஹெல்தியான இன்னொரு ரெசிபியில் நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பபாய் ஃப்ரம் சுஜா.